ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாமா? எங்கள் மாமியார் ஸ்டைலில் நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வானிலைனா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதனால் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் நல்லா தாளிக்கணும், சரிங்களா? நல்லா செவக்க வதக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் வந்து அவங்க பேசலை. அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கம்மா. நான் சொல்லவா? கோல்டு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோல்டு, அதனால் அவங்க பேச மாட்டாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணுமா, அதை வதக்கிக்கிட்டே இருக்காங்க. செவக்க வதக்கணுமா. சொல்லுங்க. வெங்காயம் வதங்கணும், தக்காளி போட்டுடணும். தக்காளி நல்லா மசிஞ்சிடும். தேவையான அளவு உப்பு. நெத்திலே சுட தண்ணியில் கழுவி வைக்கணும், கழுவி போடணும். அதுக்கு வந்து வெந்துடும். மஞ்சள் தூள் கவுச்சடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். மஞ்சள் தூள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுமாமா? கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா அது நெத்திலியை வந்து சுட தண்ணியில் வேக வச்சு கழுவியாச்சு. உப்பு இருந்தாவோ அழுக்கு இருந்தாவோ சரிதான். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது. சரி, தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். நெத்திலி ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி தொக்கு. தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கிளறியாச்சு. போதுமான அளவு தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கலரியாச்சு. எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ். அவ்வளோதான், நெத்திலி தொக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பாருக்கு, வேறு எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்? ரசத்துக்கு, சாம்பாருக்குலாம் சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துக்கும் விரசி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.